ஆசை என்பது என்ன? தேக குற்றம். அது காமதேகம். காமதேகத்துக்கு காரணம் என்ன? உணவு. உணவுக்கு காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம் என்ன? மூச்சு காற்று இயக்கம். இப்போ ஒன்று ஒன்று சார்ந்தே இருக்கும். அந்த காமதேகத்திற்கு அந்த காமதேகம் நீங்காமல் ஜோதியை காண முடியாது. அப்போ காமத்தை அறுக்க வேண்டும். அப்போ உடம்பை சுத்தப்படுத்த வேண்டும். உடம்பை சுத்தப்படுத்துவது என்ன? பட்டி கலந்தால் முடியுமா? சைவ உணவுக்கு எப்படி என்றால் அசைவ உணவுக்கு கேட்கணுமோ, அது சொல்லணுமோ? அதை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். சைவ உணவுக்கே காமம் இருக்குது என்றால் அசைவ உணவை பற்றி பேச வேண்டுமோ? அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணவு உண்டாலே ஒருவனுக்கு காமம் இருக்கும். அதுவும் அசுத்த உணவாக இருந்தால் அசைவ உணவாக இருந்தால் மிகுதியாக இருக்கும். இந்த பூண்டு வெங்காயம் போன்று பட்டை சோம்பு போன்ற அது போன்ற மசாலா சரக்கு சேர்த்தால் மிகுதியாக காமம் இருக்கும். பூண்டு வெங்காயம் மசாலா சரக்கு மசாலா பொருள் சேர்க்காவிட்டால் காமம் கொஞ்சம் குறையுமே தவிர இல்லாமல் போகாது. அப்போ சுத்த சைவ உணவு மேற்கொண்டும் சுத்த சைவ உணவு மேற்கொண்டும் ஆசா ஞானிகளை வணங்கினால்தான் காமதேகம் நீங்கும். காமதேகம் நீங்கினவர்கள் தான் ஞானிகள். சிறிதளவுக்கு கண்டாலும் விலகி போவார் சொல்லுவார். காமதேகம் நீங்காமல் ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. ஞானிகள் அத்தனை பேரும் காமதேகத்தை வென்றவர்கள். காமதேகத்தை வெல்வதற்கு உபாயம் என்ன? பட்டி கிடப்பார்களோ? இல்லை இல்லை, நன்றாக சாப்பிடுவார்கள், பக்தி செலுத்துவார்கள். பக்தி பக்தி அப்படின்னா அந்த தீ தான் மூலத்தீயாக மாறும். பக்தி நான் இப்போ ஞானிகள் அப்போ அது எல்லா இதுக்கு மூல காரணம் யார்? அந்த தீ எழுப்பினவன், மூலாக்கனி எழுப்பியவன் யார்? முதல் தலைவன் அவர்தான் சுப்பிரமணியர். அவர்தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். எல்லாம் வல்ல இயற்கை கடவுளே மனமிறங்கி நான் இந்த மனித உடம்பில் படைத்திருக்கிறேன், நான் உடம்பில் தங்கியிருக்கிறேன். ஆக அது சுத்தமோ அசுத்தமாக உள்ள இந்த தேகத்தில் சுத்தமே மூல தீயாக மாறும். சுத்த தேகம் சத்தும் அசத்துமாக இருக்கு இந்த உலகம். மனிதர்கள் அத்தனை பேரும் சத்து அசத்தாக இருக்கிறார்கள். அசத்தை நீக்கினால் சத்து தங்கிவிடும். சத்தே மூலக்கடலாக தோன்றும். இந்த வாய்ப்பு நீ பெருமகனே என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்ச ஆண்டவர் ஆசான் சுப்பிரமணியருக்கு தான் உணர்த்தினார். சுப்பிரமணியருக்கு மட்டும் நான் உணர்த்தினார்.